இப்ப நேரம் கருதி நம்ம சில மாற்றங்களை செஞ்சிருக்கோம். நம்ம அவங்க தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு நம்ம முழு நேரத்தை கொடுக்க இயலாத நிலையில் இருக்கின்றோம். அவங்க இப்ப இருக்காங்களா இதுக்குள்ள? என்னோட பேசினாங்க, அவங்க உள்ள லாகின் பண்ணிருக்காங்களா? சரி, அவங்களுக்கு மறுபடியும் வருவோம். அடுத்தது வந்து இப்ப இன்னும் 2 பேச்சாளர்கள் அடுத்தடுத்து பேச இருக்காங்க. முதலில் நாம வந்து அவங்க கட்டடவியல் உதவி பேராசிரியர் சோனா திருநாவுக்கரசு அவர்களின் புதல்வர் சுப்பிரமணியன் அவர்களை பேச அழைக்கின்றோம். அதை அடுத்து சித்திரை ஆனந்தம் வழக்கறிஞர் அவர்கள் பேசுவார்கள். சைவத்தின் 10 வாழ்வியல் நெறிகள் பற்றி பேச வருகிறார்கள் அண்ணன் சோனா சுப்பிரமணியன் அவர்கள். அவர்கள் கட்டடவியல் துறையில் உதவி பேராசிரியராக கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் குடும்பத்தினை சைவம் வளர்த்த குடும்பம் எனலாம். இவர்கள் ஐயா பல வருடங்களாக திருவாசக கூட்டங்கள் கூட்டியவர். அண்ணன் அவர்கள் சைவ பேச்சாளர், பல கோவில்களிலும் மிகச்சிறந்த உரைகள் நிகழ்த்தியுள்ளார்கள். அண்ணன் வாங்க. சைவ அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சைவத்தின் 10 வாழ்க்கை நெறிகள். நம்ம கிறிஸ்துவ மதத்தில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அது இறைவனே வந்து மோசேவுக்கு அருளியதாகவும் அது எபிரேய மலையில் பொறிக்கப்பட்டது என்பது அனைவரும் நன்கு அறிவீர்கள். அதே போன்று நம் சைவ சமயத்தில் 12 திருமுறையில் நம் சைவ அன்பர்கள் நமக்கு ஓரிரு வாழ்க்கை நெறிகளை அருளியிருக்கிறார்கள். எனக்கு முன்னதாக வரிசையில் 21வது வரிசையில் முனைவர் அங்கையர்கண்ணி அவர்கள் இந்த பாடலுக்கு மிக அருமையாக உரை நிகழ்த்தினார்கள். எனவே அந்த 10ஆம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரத்திற்கு மீண்டும் உரை நிகழ்த்துவது மிகையாகாது என்றே எண்ணுகின்றேன். இருப்பினும் என்னுடைய தலைப்பிற்குள் விரைகின்றேன். 10 கட்டளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 திருமுறையில 10ஆம் திருமுறையான திருமந்திரத்துல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று தேவாரத்தில் அப்பர் பெருமான் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், முருகாலும் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர்ப்பறித்திட்டு உண்ணாராகில், அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அணியற்றோர் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நம் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் 48வது வரியில் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த 10 கட்டளைகளில் முனைவர் அங்கையர்கண்ணி அவர்கள் திருமந்திரத்தை திருமந்திரத்திற்கு மிக அருமையாக உரை நிகழ்த்தினார்கள். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அவர்கள் சொன்னது போலவே ஒவ்வொரு இறைவருக்கும் ஒரு பச்சிலை. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், ஒரு மலரை வாங்கிட்டு போறோம் அப்படின்றதுக்கு பொதுவா சொல்லுவாங்க இறைவன் வந்து மிக எளிமையானவர் அப்படின்னு. அதுக்கு இந்த திருமூலரோட இந்த வாக்கியம், இந்த ஒரு வரி வந்து ரொம்ப பொருந்தும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு பச்சிலை. சிவனுக்கு வில்வம், திருமாலுக்கு துளசி, விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல், எருக்கம்பு அப்படின்னு. இப்ப பொதுவா வந்து ஒரு மலரை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இறைவனே வந்து ரொம்ப எளிமையா இருக்காருன்றது இது ஒரு உதாரணம். இப்போ ஒரு மலரை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா வந்து நம் மனித இயல்பு என்னன்னா, இறைவன் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. தன்னை மறந்து தன் பெண்ணை நினைவில் கொள்வார் அப்படின்னு சொல்லி இந்த பூவெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா வந்து காட்டுல கிடைக்கும். எருக்கம்பூ, அருகம்புல் அதெல்லாம். அதனால் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நமக்கு எல்லாருக்கும் அந்த பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா தெரியும். அதுல என்ன அப்படின்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை.
அடுத்து யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நம்ம தேவாரத்துல ஒரு பாட்டு இருக்கு. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம அபிஷேக பொருட்கள்லயே வந்து ஈடு இணையில்லாத விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுவுல இருந்து வர்ற அபிஷேக பொருட்கள், பால், தயிர், அதெல்லாம் அதுதான் வந்து விலை மதிப்பற்றது. அருங்கலம் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு. ஸோ வர்ற பொருள்லே வந்து விலை மதிப்பில்லாதது வந்து பசுல இருந்து வர்ற அபிஷேக பொருட்கள் தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம உணவு அருந்துவதற்கு முன்பு இயலாதவர்களுக்கு ஒரு கைப்பிடி உணவையாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்மள்கிட்ட ஒரு துன்பத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளோட அன்பை பகிரணும் அப்படின்றத அந்த பாட்டுல சொல்லியிருக்கு. அடுத்து அப்பர் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் 5ற்கு 2 பழுதில்லை என்று சொல்லுவார்கள் பொதுவாக. இப்ப 5 எழுத்து மந்திரம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம சிவாய சிவாய நம அப்படின்னு. நான் ஒரு போன விநாயகர் சதுர்த்தி அப்ப பிள்ளையார்பட்டியில பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஆட்சி கேட்டாங்க, நமசிவாய அப்படின்னு சொல்றதா சிவாய நம அப்படின்னு சொல்றதா அப்படின்னு. நமசிவாய அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாமே கிட்டும், பொன் பொருள் எல்லாமே கிட்டும். அந்த ஆட்சியோட சாமர்த்தியத்தை அந்த வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, ஒரு 80 வயது இருக்கும் அந்த பாட்டிக்கு, அவங்க சொன்ன விளக்கம் இது. நமசிவாய அப்படின்னு சொன்னா பொன் பொருள் இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு கிடைக்கும். சிவாய நம அப்படின்னு சொன்னா சிவனே நம்ம பக்கம் இருப்பாரு அப்படின்னு அந்த ஆட்சி சொன்னாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவம் அது. இப்ப 5ற்கு 2 பழுதில்லை என்றும் சொல்லுவார்கள். நம்மளால நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா அந்த சிவ அப்படின்ற 2 எழுத்தையாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. இதுல அப்பர் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் அப்படின்னு. இப்ப நம்ம கலிகாலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். இப்ப பொதுவா திருவாசகத்தை 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால 658 பாடலையும் முடிக்க முடியல, படிக்க முடியல அப்படின்னா சிவபுராணத்தை படிச்சாலே அந்த 658 பாடலை படித்ததற்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6, 5, 8 என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. நேரம் காரணத்தினால் நான் அந்த பாட்டிற்குள் நமச்சிவாய வாழ்க என்ற பதிகத்திற்குள் நுழையவில்லை. 658ற்கான மகத்துவம் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. அதுல சிவ அப்படின்னா சி என்றால் சிவனையும், வா என்றால் பராசக்தியையும் குறிக்கும். இன்னொரு மகத்துவத்தை பாருங்க. முதல் பதிகம் சிவபுராணத்துல ஆரம்பிக்கிறப்ப நமச்சிவாய வாழ்க என்று மணிவாசக பெருமான் சொல்லியிருக்காரு. இதே இது 51வது பதிகம் அச்சோ பதிகத்தில் 658வது பாடலை பாருங்க. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று சிவனில் ஆரம்பித்து பராசக்தியில முடிச்சிருக்காரு. அப்பன்ல ஆரம்பிச்சு அம்மையில முடிச்சிருக்காரு. இதை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை ஆலவாய் மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம். அதுல பொதுவா வந்து 4 கோபுரங்கள், 4 வாசல்கள். 5வது வாசல் அம்மன் சன்னதியில ஒரு வாசல்னு ஒண்ணு இருக்கு. 5 வாசல் அந்த கோயில்ல, மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை ஆலவாயில. அதுல என்ன அப்படின்னா மீதி 4 அந்த 4 திசைகளை குறிக்கும் 4 வாசல்ல வந்து நம்ம மனிதர்கள் உள்ள போயிட்டு வருவோம், ஆசாமிகள். அந்த அம்மன் சன்னதி வாசல் வழியாதான் சொக்கர் வந்து வெளியில வருவார், உள்ள போவார். வீதி உள்ள வர்றப்பனாலும் சரி, எப்பனாலும் சரி. இதுல என்ன அப்படின்னா வந்து நம்ம அம்மை அருள் கிட்டணும் அப்படி, நம்ம சொக்கர் கிட்ட போகணும் அப்படின்னா அம்மை வழியாத்தான் போகணுன்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒருகாலும் திருக்கோயில் சூழாராகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிவனோட நாமத்தை சொல்லணும் அப்படின்றதுதான் 2வதா சொல்லியிருக்காங்க. அப்பர் வந்து 2வது கட்டளையா சொல்லியிருக்காரு. 3வது வந்து ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், நம்ம தினமும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், நம்ம இப்ப பொதுவா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கோயிலுக்கு போறோம், ஆட்சி சட்டியாரும் கோயிலுக்கு போவாங்க. ஆட்சிமார்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க எப்படின்னா அதை 3ஆ சொல்லலாம். ஐயர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ஆட்சிமார்கள்லாம் இங்க வீட்டுல என்ன பண்ணீங்க, எங்க போனோம், அந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு இருப்போம். ஆடவர்கள்லாம் பார்த்தோம்னா போன்ல இப்ப கலிகாலத்துல ஆபீஸ் கால்ஸ் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இறைவனோட சிந்தனையில இருக்கணும் அப்படின்றதுதான் இது. தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், தினமும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நீங்க கேட்கலாம், எதுக்கு காட் இஸ் ஆம்னி பிரசன்ட், காட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லி கேட்டிருக்கோம், அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் மிக எளிமையாக ஒரு உரையை கூறியிருக்கிறார். இப்ப நம்ம போட்டிருக்க சட்ட ஆடைகள் இருக்கு, ஆடை வந்து நூலால் ஆனதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஒரு நூலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நூலை வந்து அக்குறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமான ஒன்று. இதே இது ஒரு 50 நூலோ 100 நூலோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அக்குறது கொஞ்சம் கஷ்டம். இதுல என்ன அப்படின்னா கூட்டு பிரார்த்தனைக்குத்தான் பலன் அதிகம்ன்றனாலதான் வந்து நம்மள கோயிலுக்கு போக சொல்றாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள மகத்துவம். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். என்ன சொல்றாங்க, 4வது 5வது கட்டளையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மலராவது பறித்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வணங்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாரும் ஜோசியர்கிட்ட போறோம், இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு என்னென்னமோ யார் யார் சொல்றதோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இறைவன் என்ன சொல்றாரு, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை வணங்கிட்டு சாப்பிடு அப்படின்றத சொல்றாங்க. 5வதா திருநீரு, எல்லாருக்குமே தெரியும். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாய் மைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. பூசுவதும் வெந்நீரு அப்படின்ற ஒரு பாடலும் இருக்கு. அந்த பாடலை முன்வைத்து இந்த 5 கட்டளைகள் வந்து அப்பர் பெருமான் சொல்றாரு. திருமூலர் திருமந்திரத்துல மீதி 4 கட்டளைகள் வந்து திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல. ஆக மொத்தம் 9 கட்டளைகள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு. இந்த வாழ்க்கை நெறிகளை பயன்பற்றல அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு முக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதே ஒரு வாழ்க்கை பயணமா மேற்கொண்டுகிட்டு இருக்கோம், பிறக்கிறோம் இறந்து போறோம், பிறக்கிறோம் இறந்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைவ நெறிகள் கூறும் இந்த கட்டளைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லி இன்னொன்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நம்மளோட வாழ்க்கை பயன் என்னன்றத மறந்துடுறோம். ஒரு பழமொழி ஒன்று, யாரறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரை மூதூர் நீரறியும் நெருப்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேவாரம் திருவாசம்னா எடுத்துக்கிட்டேன், தேவாரத்துலாம் லட்சக்கணக்கான பாட்டுல நமக்கு இப்ப இருக்கிறது வந்து 12,000 சொச்ச பாட்டு தான். எல்லாம் வந்து நெருப்பாலும் நீராலும் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மக்களுக்கு அதோட மகத்துவம் தெரியவில்லை. இன்றைய கலிகாலத்தில் அதோட வேல்யூ தெரியாம போயிருச்சு இப்ப. அதனால அதை அறிந்து, அதுதான் வந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்னு மணிவாசகர் சிவபுராணத்துல 48வது வரியா வச்சிருக்காரு. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இத கடைபிடிப்போம் என்று சொல்லி அனைவரும் இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லி நாம் இப்பொழுது கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட முக்காவாசி வந்து அலைபேசி, சமூக வலைதளம் அப்படின்னு எல்லாம் வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து அகப்பட்டு இப்பொழுது ஏகன் அநேகன் தவக்குழு மிக அருமையாக இந்த சமூக வலைதளத்தை எனக்கு அறிந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக மக்களுக்கு இறைபணியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் முத்துராமன் அண்ணன் அவர்களுக்கும், மிக அருமையாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற உமாதேவி மெய்யப்பனாச்சி அவர்களுக்கும், இதுகாரும் செவி கொடுத்து கேட்ட உங்கள் அனைவரின் பாதங்களையும் வணங்கி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் இறைவனிடம் கிடைக்காத வரம் நிறைய இருக்கலாம், ஆனால் நான் கேட்காமலேயே இறைவன் எனக்கு அளித்த வைரமாக இந்த வாய்ப்பை கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுப்பிரமணியன். நாம் இப்போது உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சிருந்தோம், நேரம் கருதி இப்போ உங்களை பத்தி சொல்லாமல் விடுகிறோம். அடுத்து நாம் இன்னும் அடுத்த பேச்சாளர் சித்திரை ஆனந்தம் அவர்களை அழைக்கும் முன் தேவகோட்டை ராமநாதன் சில நிமிடங்கள் நம்மளுடன் பேச இருக்கிறார்கள். தேவகோட்டை ராமநாதன், நீங்கள் சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.